எப்படி இருக்குது இப்போ ஏரியாலாம் எங்கள் திருப்பத்தூர் ஜெய்பீம் நகர் ஏரியா எப்படி இருக்குது? நீங்கள் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம மனோகர் சார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளியில் சத்துணவு ஆசிரியராக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றிய கவுன்சிலராக இருக்கார் நம்ம நகராட்சியில். சார் வந்து நம்ம ஏரியா வந்து அது நகராட்சி, இது கிராம பஞ்சாயத்து. எங்கள் ஊருக்கு வந்திருக்காரு. அவரை வரவேற்று மற்றற்ற மகிழ்ச்சி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய மச்சான் வந்திருக்கான், தமிழ் வந்திருக்கார், ரவீந்தர் தொல்லை வந்திருக்காரு, தோழர் வந்திருக்காரு. உண்மையாக முந்தானத்தே அவர் காசு கொடுத்துட்டார், 1500 1000 சொன்னார். அப்புறம் 1500 கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் நினைக்கிறீங்க ஏரி எப்படி இருக்குது? ரொம்ப 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 சந்தோஷம். இதே மாதிரி ராஜாவுடைய சேவைகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கணும். நம்ம தமிழ்நாடு பூரா இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தால் ஏரிக்கு தண்ணி வசதி கிடைக்கும். நிலத்தடி நீர் வந்து நிறையா இருக்கும். ஏரிக்கு வந்து நீர்வரத்து கால்வாய் இல்லாத துண்டு போயிருக்கிறதுலாம் புதுசாக தூர் எடுத்து ஏரிகளுக்கு தண்ணீர் வரத்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். இப்போ முன்னத்துக்கும் நீங்கள் இத்தனை வருஷமாக பார்த்துன்னு வந்தீங்க சார் இந்த ஊரில். அப்படியா? காசை 1000 ரூபா கொடுக்குறாரு, சின்ன காணிக்கை. பரவாயில்ல. அது பண்ணுங்க. 1000 ரூபா கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து ஒரு 10 லிட்டரு டீசல் வரும். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஸோ முன்னத்துக்கு இப்போ எப்படி சார் வித்தியாசம் இருக்குது? பரவாயில்லையா? முன்னெல்லாம் போக போக காலையில் போகும்போது காசு இப்படியே போகலாம் அப்படின்னேன். திரும்ப தம்பி வரும்போது இப்படியே போகலாம் அப்படின்னேன். ரொம்ப சந்தோஷம் ராஜா, உண்மையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உன்னுடைய சேவை வந்து நம்ம திருப்பத்தூர் ஒன்றியம் பூரா, திருப்பத்தூர் தொகுதி பூரா நீ செஞ்சினா கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசை கொடுப்பாரு. நீங்கள் தானே 2 வார்த்தை பேசலாம். இங்கே தோழர் வந்திருக்காரு, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம், பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அறிமுகம். நான் வந்து டாக்டர் அசோக் குமார். நான் வந்து ஃபாரினில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். ராஜா அண்ணன் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், சின்ன பையன்லேருந்து பார்க்குறேன். அவர் அப்போது வெரி யங் ஏஜ்லேருந்தே அவருக்கு வந்து இந்த உதவி செய்கிற குணம் உண்டு. அப்போ வந்து சின்ன பையனாக இருந்தார், சின்ன உதவி. இன்றைக்கி பெரிய ஆளாக உயர்ந்து நிற்கிறாரு. அந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்கள் எடுத்து செய்கிறாரு. இது உண்மையாகவே பார்க்கும்போது ஒரு சின்ன ஏரியா தான் இருந்தது. இன்றைக்கி பார்க்கும்போது இந்த ஏரியோட பரப்பளவு, உண்மையான பரப்பளவு இன்றைக்கி தான் தெரியுது எவ்வளோ பெரிய ஒரு ஏரின்ட்டு. இந்த ஏரியை வந்து தூர்வாரி இதை நல்லா சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அண்ணன் வந்து இப்போது மக்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஒரு சிறந்த ஒரு நிகழ்வாக தான் இதை நான் பார்க்குறேன். 500 ஆண்டுகள் கழிச்சும் அண்ணனோட பேர் இந்த கல்வெட்டில் அண்ணனோட பேர் இருக்கணும். அண்ணன் பேர் வரும் தலைமுறையினர் பார்க்கணும். இந்த நம்ம முன்னோர்கள் அரசர்கள் எப்படி வெட்டி வச்சதை நம்ம இன்றைக்கி கல்வெட்டில் படிக்கிறோமோ அந்த மாதிரி அண்ணனோட பேர் இருக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நான் அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஃபர்தராக இனி வரும் காலங்களில் என்னோடய உதவிகள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை நான் செய்கிறேன். நன்றி. வாழ்கிறது ஒரே முறை தான். நம்ம வாழ்கிறனால ஏதாவது செய்யணும் சார், அவ்வளோதான் கணக்கு. எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி. அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை அறிந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் இப்படி பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே இதெல்லாம் என்ன தெரியுமா, நம்பூர் மட்டும் ஏன் அப்படியே இருக்குது? நம்ம அங்கே போய் சேவை செய்கிறோம். நம்பூர் ஏன்டா அப்படின்னு யோசிக்கும் போது, நீங்கள் செய்யாதப்பா வெளியில் போய் செய், மற்ற மரியாதை கொடுப்பான்னு சொன்னாங்க என்கிட்ட சில பேர். அதான் சொன்னேன், இப்படி ஒதுக்கி ஒதுக்கி எவ்வளோ நாள் தான் வாழ்கிறது? நீ என்னை திட்டு, அன்னை தெரசா எப்படி காரி துப்புனாலும் நீ துப்புனாலும் சரி, ஆனால் நம்பூர் ஏரியா வந்து ஒழுங்கு பண்ணுறது தான் என்னோடய கணக்கு. உங்களுடைய ஒத்துழைப்பு தான் வந்தது. தமிழ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே உழைப்பாளி. அப்படி ஒரு அன்பு, மண் வந்து உழைக்கிறான். உண்மையில சந்தோஷம் இல்லை. டிராக்டரில் போட்டு இன்னொன்றா இந்த ஏரிக்கு நீர் வரது எல்லாமே சரி பண்ணது இல்லையா? மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி என்ன 15 நாள் பற்றி தெரியல. மே 15, 2026 நேரடியாக ஆய்வு செய்த எல்லா தோழர்களுக்கும் வாழ்த்துக்கள். எங்களது கலாமுதங்கரங்கள் அறக்கட்டளை சார்பாகவும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலே அன்பானவங்க. அது கீழே இருக்கிறவங்க தான் கொஞ்சம் முன்ன பின்ன செய்கிறாங்க. ஆனால் மாவட்ட ஆட்சியருடைய அன்பு வந்து எங்களுக்கு பிடிச்சிச்சு. நீங்கள் போய் செய்யுங்க, மரமெல்லாம் வெட்டாதீங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறோம் நம்ம சத்தியமூர்த்தி பெரிய இடத்துல வந்திருக்காரு. இந்த ஏரி முடிச்சாலும் அடுத்த ஏரி அங்கே தான் போகும். ஏன்னா நாங்கள் எல்லாம் பேசியிருக்கோம். தினந்தோறும் ஒரு 20 கிலோமீட்டர் வந்து இந்த ஏரியெல்லாம் பார்க்குறாருங்க. இந்த ஏரி மட்டும் இல்லை, ஆதி ஒரு ஏரிக்கும் தொடர்ந்து வந்த மனுஷனை வாழ்த்துக்கள். இயற்கை உன்னை பாதுகாக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.